Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. KM viewers, இப்போ முக்கியமான ஒரு விடயம் சொல்கிறதுக்காக வேண்டி தான் நான் இந்த லைவ் வந்தேன். என்னென்னா, நான் இப்போது இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி அப்படியே போகிறேன். மெயின் ரோட்டில் வந்து ஒரு சின்ன பாய், பள்ளிக்கு போகிற பாய் ஒன்று தான் தடமாறிட்டு இது பார்த்தா என்னன்னா, நடுவில் வந்து ரோட் நடுவில் வந்து ஒரு மாடு, அது ஒரு பசுமாடு, வளர்க்குற மாடு. ஸோ என்னென்னா, ஒரு கழுத்துற கவுரு கூட இல்லை, அப்படியே திறந்துட்டு இருந்தது. வந்து பொதுவாக ரோட் நடுவில் இருக்குது. வந்து அந்த போய் வந்து தடமாட்டி இருக்கிற பார்த்தா ரெண்டு பக்கத்துலேயும் வாகனங்களும் வந்து போகிறதுக்கு அங்காலங்கெல்லாம் தடமாறிக்கண்டு இருக்குது. பார்த்தா ரோட் நடுவில் வந்து அந்த மாடு இருந்தது. ஸோ அதனால தான் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டாயம் சொல்ல வேணும். ஏன்னா நாடு முழுக்க நிறைய பேர் வந்து பசுமாடு அதுபோல் மாடு வளர்க்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையில ஒரு நல்ல விஷயம். அதில் நிறைய பிரயோஜனம் இருக்குது. பசுப்பால் அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே வளர்த்து இந்தியா அதில் நிறைய பிரயோஜனம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அந்த அடிப்படையில் வந்து அது வளர்க்குறது வந்து உண்மையிலே மிகவும் நல்ல விஷயம். அதே நேரம் அந்த வளர்க்குறத வந்து அது முறையாக கட்டி யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி வளர்க்குறது வந்து மிகவும் நல்லதாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் வந்து இந்த விடயங்களை வந்து என்ன சொன்னாங்க, வந்து சொல்லுங்க, கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னாங்க. என்னடா, நிறைய பேர் வந்து மாடு வளர்க்குறாங்க. அது என்னன்னு சொன்னால், ஒன்று கட்டுறதில்லை, திறந்து விட்டு வளர்க்குறாங்க. அப்படி அந்த திறந்து விட்ட பின்னால் மாடு வந்து என்னன்னு சொன்னால் உண்டு, அது மாடு வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ என்னன்னா, தோட்டந்தொரவில் வந்து நாட்டினது எல்லாமே அது சாப்பிடுது, அல்லது அதை மிரித்து சவட்டி நாசமாக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், வந்து மாடுகளை திறந்துட்ட மாதிரி தான் இன்னொன்று நிறைய வந்து ரோடுகளில், அதே மாதிரி ரோட் ஓரங்களில், அதுபோல் நிறைய தோட்டங்களில் வந்து வீட்டுகளுக்கு போகக்கூடிய பட்டைகள் இருக்குது. வந்து வீட்டுகளுக்கு வந்து மோட்டார் பட்டை வந்து நிறைய இடங்கள்ல போட்டிருக்கிறாங்க. சில இடங்கள்ல வந்து கம்ப்ளீட்டா புதைச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல வந்து புதைச்சிக்கொள்ள இதில் சிச்சுவேஷன் உள்ள இடங்களும் இருக்குது. இன்னும் அப்படி இடங்கள்ல வந்து என்னன்னு சொன்னா, அது வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் மோட்டார் பட்டை. ஸோ அது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி மாடு திறந்துட்டு வளர்க்குறவங்க அந்த திறந்துட்டதுனால அந்த மாடு வந்து அது புல் மேய்கிறதுக்காக அந்த தோட்டங்களுக்கு போகுது. அப்போது அந்த டைமில் வந்து அந்த பட்டைகளை மிரிச்சிருது வந்து. ஸோ அது நிறைய இடங்களில் வந்து தோட்டங்கள் இருக்கிறனால அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் மோட்டரை போட்டுடுறாங்க. கடைசியில் வந்து மோட்டார் பழுதாகிற சிச்சுவேஷனும் இருக்குது. வந்து கரண்ட் ஷார்ட் ஆகுது, அதோட மோட்டர் பட்டை உடஞ்சிருக்கும், வீட்டை அவங்களுக்கு தெரியாது, மோட்டரை போட்டிருப்பாங்க. புறவை பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் வெளியே போய் கடைசியில் அந்த மோட்டார் பழுதாயிருக்கும். இல்லை நிறைய சிக்கலுக்கு வந்து முகம் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. வந்து பொதுவாக நாட்டில் நிறைய இடங்களில் வந்து பொதுவாக மாடு வளர்க்குறீங்க. ஆனாலும் அந்த வளர்க்குறத வந்து முறையாக அதை வந்து அந்தந்த இடங்களில் வந்து முறையாக கட்டினீங்கன்னு சொன்னாண்டா யாருக்குமே எந்த ஒரு அசம்பாவிதமோ எந்த ஒரு சேதமுமே ஏற்படாது. ஸோ அதே நேரம் வந்து நிறைய இடத்துல திறந்து விடுறதுனால என்னன்னா, அது நடு ரோட்டில் போயிடுது. வாகனங்கள் வரக்கூடிய அந்த நாட்டுப்புறங்களில் வந்து அவங்களுக்கு ரொம்ப அசௌகரியமாயிருக்கும். அதே நேரம் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறது, ஓத போகிறது, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் சம்டைம் அதுக்கும் அவங்களுக்கு ஒரு அசௌகரியமாக இருக்கும். அந்த ரீசன்றனால நான் பொதுவாக இந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறது, ஒரு பணிவான வேண்டுகோளாக சொல்கிறேன். என்னென்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். என்னென்னா, கட்டாயம் வந்து மாடு வளர்க்குறது வந்து யாருக்குமே ஒரு பாதிப்பு இல்லாத மாதிரி வளர்க்குறது மிகவும் நல்ல. ஏன்னா அதில் நிறைய பிரயோசனம் இருக்குது. வந்து நீங்கள் மேலே வளர்க்குறதுனால நிறைய பிரயோசனம் இருக்குது. மாடாக இருக்கிறாங்க, அதில் நிறைய பேர் சாப்பிடக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. வந்து அதுபோல் வந்து மேலே அதால் பசுப்பா நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது, இல்லைன்றல்ல. ஆனாலும் அந்த வளர்க்கக்கூடியவங்க வந்து யாருக்குமே அந்த மாட்டை திறந்துடுறனாலையோ அல்லது அந்த மாட்டை வந்து கட்டி சம்டைம் வந்து மாடு கட்டக்கூடியவங்க வந்து யாரையாவது தோட்டத்தில் கட்டி வச்சுருவாங்க. அது இல்லை, அப்படி கட்டிட்டாங்க. சம்டைம் கட்டினா அந்த ரோட்டில் குறுக்கு வழிகளுக்கும் இல்லாட்டி மெயின் ரோட்டுக்கு வரக்கூடிய மாதிரி அந்த மாட்டை வந்து கட்டி வச்சிடுறாங்க. அப்படி இல்லையா, நிறைய பேர் வந்து என்னென்னா லைட் கணுவெல்லாம் கட்டி வச்சுருவாங்க ரோட்டோரங்களில். இப்போ கிட்டடியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. வந்து என்னென்னா, மெயின் ரோட் ஓரத்தில் வந்து குறிப்பிட்ட இங்கே ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, வந்து அப்படி கட்டி மெயின் ரோட்டில் ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டாங்க. கட்டிட்டு அந்த மாட்டில்
ரோட்ல வந்து அந்த நல்ல நல்ல இடைவெளி நல்ல இடம் அந்த கவுறு நல்ல இடம் வச்சுனா இந்த மாடு புல்லு மேயறதுக்காக வேண்டி இடம் விட்டு கட்டி இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அந்த வாகனங்கள் போற வர இது கடைசியில் அந்த மாடு என்ன நடந்துக்குன்னு சொன்னா அப்படியே ஓகே. அப்ப ரோட்டு ஓரத்துல புல்லு மேயறதுக்காக வேண்டி ஏன்னா ஒரு ரோட்ல மறுபக்கம் வந்து தோட்டம் மெயின் ரோட். ஸோ அதே ரோட்ல அடுத்த பக்கமும் தோட்டம். அப்போ நடு ரோட். அப்போ சைட்ல வந்து மரம் ஒன்றுல கட்டி வச்சிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அந்த வாகன சவுண்டுக்கு வந்து அந்த ஒரு பக்கத்துல கட்டின மாதிரி மறுபக்கத்துக்கு வந்து இருக்குது வந்து ஸ்பீடா. அப்போ நல்ல ஸ்பீடா போய்கொண்டு இருக்கிற அந்த பைக் வந்து அப்படியே அந்த அந்த கவுத்துல வந்து கழுத்து இதாகி மோதி போன ஸ்பீட்ல கழுத்து மோதி கடைசியில பைக்கும் வந்து இதாகி வீசிட்டு போய் வந்து கை உடைஞ்சு இருக்குது வந்து. இப்ப கிட்டடியில நடந்திருக்குது வந்து. அப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் என்னன்னா அது ரோட் ஓரத்துல மேயறதுக்காக வேண்டி கட்டி இருக்கிறாங்க. நிறைய அந்த கவுத்துல இடம் இருந்திருக்கு. பிறகு அந்த மாடு வந்து என்னன்னா அந்த வாகனங்கள் போற வர சவுண்ட்ல வந்து குறுக்க மறுபக்கத்துக்கு போயிருக்கு. ரோட்ல அடுத்த பக்கத்துக்கு போயிருக்கு. அப்ப அந்த ஒரு பக்கம் கட்டி தானே இருக்கு, அடுத்த பக்கம் அந்த கவுத்துல வந்து அப்படியே மாட்டி புறம் வந்து விழுந்து வீசிண்டு போய் விழுந்து கையில் உடைஞ்சு இருக்குது வந்து. ஸோ அதனால முடியுமான வர வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்து யாருக்குமே தொந்தரவு இல்லாத மாதிரி வந்து இந்த மாதிரி பிராணிகள் வளர்க்கறது வந்து மிகவும் சிறந்ததா இருக்கும். அந்த நாங்க வளர்க்கிற அறுக்கக்கூடிய அதாவது பிராணியா இருக்கலாம், அது போல வேற வேற பிராணிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் யாருக்குமே எந்த ஒரு அசௌகரியம் எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி வந்து வளர்க்கறது வந்து மிகவும் நன்று. அதே நேரம் வந்து சிலவங்க வந்து நிறைய அந்த கிணத்தடியில வந்து பொதுவாக தோட்டங்கள் வேற வேற உங்களோட தோட்டத்தில் அந்த புல்லு மேயறதுக்காக வேண்டி கட்டி வச்சிருவாங்க. புறம் என்னன்னா அந்த கிணத்தடியில் அப்படியே அது அந்த குடிக்கக்கூடிய இது அந்த கிணத்தடியில் சுத்து வட்டாரங்களில் வந்து மாடு மலம் கழிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா அந்த பட்டைகள் எல்லாம் அப்படியே மிரிச்சு சவட்டி எங்களுக்கு கூட அது நடந்திருக்குது வந்து மிரிச்சு சவட்டி நாசமாக்கி போட்டுரும் வந்து அந்த மோட்டார் பட்டைகளை. ஸோ நிறைய இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறன்றனால பொதுவாக இந்த மாதிரி மாடு இது மாதிரி பிராணிகள் வளர்க்கக்கூடியவங்க வந்து யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாத மாதிரி வளர்க்குறது மிகவும் நல்லது. ஸோ அது உங்களுக்கு பரக்கத்தாகவும் இருக்கும் நன்மையாகவும் இருக்கும். நாங்கள் வாழ்றது வந்து யாருக்கும் எந்த விதத்திலையுமே யாருக்கும் தொந்தரவு இல்லாத மாதிரி வாழ்றது வந்து மிகவும் மிக மிக நல்லதாக இருக்கும். அதுபோல இந்த மாதிரி மாடு இப்போ திறந்துட்டு வளர்க்குறன்றனால தோட்டந்தொரவுல இல்லாட்டி வயல் நிலங்களில் நாட்டக்கூடிய பயிர்களாக இருக்கலாம் அல்லது நெட் பயிர்களாக இருக்கலாம். அதுபோல ஸோ ப்ளீஸ் மேலே ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். பொதுவாக எந்த ஊர் இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பொதுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி மாடு வளர்க்கக்கூடியவங்க ஆடு வளர்க்கக்கூடியவங்க எனவே முடிந்த ஏன்னா கவரேஜ் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. ஸோ முடிந்த அளவு வந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாத மாதிரி வந்து இந்த மாதிரி ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க வளருங்க, திறந்துட்டு வளர்க்காதீங்க. அது மாதிரி வேறவங்களோட காணிகளில் வந்து போய் கட்டி வச்சிடாதீங்க அனுமதி இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் அப்படியே யாருனாலும் போகக்கூடிய வழிகள் இருக்குதா, அதே நேரம் அவங்களோட மோட்டார் பட்டைகள் இருக்குதான்னு சொல்லி அதை பார்த்து அந்த இடத்துல அவங்க. ஸோ இனிமே இதனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது வந்து நிறைய ஆட்கள் பதுவா செய்வாங்க. அந்த பதுவா பழிச்சிட்டேன்னு சொன்னா அல்லா பாதுகாக்கணும், பெரிய ஆபத்தாயிரும். அதனால முடிந்த அளவு ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க அது முறையாக கட்டி வளவுங்க, யாருக்குமே தொந்தரவு இல்லாத மாதிரி. அதே மாதிரி மெயின் ரோடுக்கு போகாத மாதிரி. அது போல தோட்டங்களில் வந்து நீங்கள் அப்படி கட்டிட்டீங்கன்னா மற்றவங்களோட மோட்டார் பட்டையோ அல்லது மற்றவங்களோட தோட்டத்தில் உள்ள இதுவோ அல்லது வயல் நிலங்களில் நிறைய இப்போ நிறைய பொதுவாக எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் நிறைய நாட்டு இருக்கிறாங்க, மரக்கறிகள் நாட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வெஜிடபிள் ஸோ அதுல கூட போய் அது நாசமாக்கிடும். அதனால முடிந்த அளவு வந்து யார் பதுவாம் இல்லாத மாதிரி முறையாக அதை நாங்கள் வளர்க்குறது வந்து மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஸோ அதே நேரம் நல்லா பாதுகாக்கணும். பதுவாவுகள் வந்து பழிச்சிட்டேன்னு சொன்னால் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். அதனால நான் முடியுமான வர இன்ஷா அல்லாஹ் எந்த ஊராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க முறையாக வளர்த்துக்கொள்ளுங்க. அதே நேரம் இப்படி தொடர்ந்துட்டு வளர்க்குறதுனால நான் கூட இப்போ யோசிச்சேன் வந்து இந்த நைட்டில்
அப்படி நடமாட்டி இருக்கிறது வந்து இப்போ கள்ளங்குழப்ப காலம். அதே நேரம் அப்படியே கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யறதுன்றது வந்து நான் யோசித்தேன். ஸோ அதனால் அது இப்போ லட்சக்கணக்கு பொறுமதியானது. அதை கொஞ்சம் அவரவரை வந்து இதை நாங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளணும். ஸோ அதனால் வந்து ஏதாவது நடந்து யாராவது கொண்டு போயிட்டாங்கண்டா தேடி தெரிய வேண்டி வரும். லட்சக்கணக்கு பொறுமதியானது. அதனால் அதை முறையாக வளர்த்துக்கொள்ளுங்க. அதே நேரம் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அந்த பசுவா இருக்கலாம், அந்த பசு பால் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அதுபோல் அந்த மாட்டில் பரக்கத்து செய்வான். நிறைய அல்லாஹ் அவங்கள பணத்திலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அது யாரும் அனுமதி இல்லாமல் வேறு தோட்டங்களில் வந்து அப்படி கட்டி வச்சுட்டோம்னு சொன்னால் அதை இதாயினா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க பதுவா செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அது பெரிய ஆபத்தாயிரும். அதனால் நாங்கள் ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் வந்து பொதுவாக யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி நாங்கள் வளர்க்குறது வந்து மிக மிக சிறந்ததாக இருக்கும். எங்களோட ஊரில் உள்ளவங்களும் பொதுவாக ஒரு பிரதரா அல்லது ஒரு சொந்தமாக நினச்சி நான் சொல்கிறேன், அது உண்மையிலேயே வந்து நீங்கள் மிகவும் செலவழித்து வளர்ப்பீங்க. ஸோ அது கள்ளங்குழப்ப காலம். அது கொண்டு போயிட்டாண்டா உங்களுக்கும் சிரமமாயிரும். அதே நேரம் மற்றவங்களோட பதுவாக இருந்தால் அதுவும் பிரச்சனை ஆயிரும். ஸோ இந்த கட்டங்களில் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதனால் சொல்கிறேன், உண்மையிலேயே நான் தொழுகைக்காக போகும்போது வல்லாய் நடு ரோட்டில் வந்து நான் கண்டேன் வந்து. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல நான் நினைச்சேன் இதை கட்டாயம் அந்தந்த டைம்ல வந்து நாங்கள் இதை கட்டாயம் சொல்லணும்ன்ற அந்த ஒரு ரீசன் நான் சொல்றேன். எங்களோட ஊர் உள்ளவங்களும் ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க முடியுமானவரை அதை அல்லாஹ்க்காக வேண்டும் உங்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக பரக்கத்து செய்வான். நிச்சயமாக அந்த ஆடு மாட்டிலையும் அது அதிகமான அல்லாஹ் பரக்கத்தில் செய்வான். ஸோ நிறைய அதில் நன்மை இருக்கும். யாருக்கும் தொந்தரவு இல்லாத மாதிரி நீங்கள் முடியுமானவரை திறந்துட்டு வளர்க்காம, அதே நேரம் அப்படியே கட்டுறதா இருந்தாலும் தொடர்ந்துறவில் கட்டுறதா இருந்தாலும் அவங்களோட அனுமதியோட, ஒரு புல்லாக இருக்கலாம், அவங்களோட அனுமதியோட அவங்களோட அந்த நீங்கள் அப்படி அனுமதி தந்தாலுமே அந்த அவங்களோட மோட்டார் பட்டைகள் இருக்கும். ஸோ அவங்க அல்லது ஏதாவது முக்கியமாக நாட்டி இருப்பாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து கட்டி அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து. ஸோ அதனால முடியுமானவரை யாருக்குமே எந்த ஒரு வேண்டப்பட்ட ஒரு பயிருக்கு அதுபோல எந்த ஒரு இதுக்கும் ஒரு அநியாயம் நடந்துடாத மாதிரி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க வளர்த்துக்கொள்வோம். அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் அல்லாஹ் பரக்கத். முக்கியமாக எங்களோட ஊர் உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன் என்னடா, ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க முடியுமானவரை யாருக்குமே தொந்தரவு இல்லாத மாதிரி அதை கட்டுங்க. அதே மாதிரி திறந்துட்டு வளர்க்காதீங்க ப்ளீஸ். அதே நேரம் அது கள்ளங்குழப்ப காலம்ன்றனால அதை கொண்டு போயிட்டு அவங்களுக்கும் சிரமமாயிரும். ஸோ அதனால முடிந்த அளவு யோசனையோட வந்து இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய பிராணிகளை வந்து வளவுங்க. யாருக்கும் தொந்தரவு இல்லாத மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களோட லைஃப் வந்து பொதுவாக எல்லோரும் அமைச்சுக்கொள்வோம். அது எனவே கவரேஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படியே நிறுத்துறதுக்கு தான் வந்தேன். அதை வந்து தெளிவாக சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இன்றைக்கு இதை மட்டும் நான் சொல்லிட்டு இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன். எனவே ஜஸாக்கல்லா ஹைர். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. திரும்பவும் நான் சொல்கிறேன், ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க திறந்துட்டு வளர்க்காதீங்க. வேறு மற்றவங்களோட காணிகளை வந்து அப்படியே கட்டி வச்சு அவங்களுக்கு டிஸ்டர்பாக அந்த நடந்துக்கலாதீங்க. அனுமதி இல்லாமல் வேறு தோட்டங்களுக்கு வந்து போய் கட்டி அந்த தோட்டத்தில் இந்த மோட்டார் பட்டைகள் எல்லாம் உடைக்கிற சிச்சுவேஷன் இருக்குது வந்து மாடு மிரிச்சு. ஸோ அதனால திரும்ப நான் சொல்லிக்கொள்கிறேன், யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி நாங்கள் வாழ்வோம். அதில் அல்லாஹ் நிறைய பரக்கத்து